வணக்கம் அன்பர்களே. அஸ்ட்ரோசிரி சேனல் வாயிலாக நான் உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ். விருச்சிக ராசி அன்பர்களே, இந்த செப்டம்பர் மாதம் என்ன மாதிரியான நல்ல செய்திகளை கொடுக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது, உங்க ராசிநாதன் 11ல போய் உட்கார்ந்துருக்கார், லாபஸ்தானத்துல போய் உட்கார்ந்துருக்கார், மனமகிழ்ச்சி சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய இடத்துல போய் உட்கார்ந்துருக்கு. அப்ப ஜாலியா இருக்க போறீங்கன்னு அர்த்தம். லாபத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு மாதமாக நிச்சயமாக அமையும். சரிங்க சார், இந்த செப்டம்பர் 13க்கு அப்புறம் செவ்வாய் பகவான் 12ஆம் இடத்துல வந்து மறைகிறாரே, அப்ப விரயம் ஏற்படுமா? அப்ப சுபவரியங்களை ஏற்படுத்தும். குரு பார்க்கிறார். குரு உங்க செவ்வாய் உங்க ராசிநாதனை பார்க்கிறார். குரு யாரு? உங்களுக்கு நல்லவர், யோகத்தை தரக்கூடியவர். 8ஆம் இடத்திலிருந்து 12ஆம் இடத்தை பார்க்கிறார். என்ன நடக்கும்? வெளிநாட்டுக்கு அனுப்ப போறீங்க. உங்க ஊரை விட்டு வெளியே செல்லக்கூடிய, வெளியில போய் பிழைக்கக்கூடிய, வெளியில போய் லாபத்தை அனுபவிக்கக்கூடிய அமைப்புங்கிறது இந்த மாதம் செப்டம்பர் மாதம் விருச்சிகத்துக்கு சிறப்பு பெறும். அதாவது இந்த விருச்சிக ராசி என்பர்கள் யாரெல்லாம் தன்னுடைய ஊரை விட்டு வெளியே போய், அதாவது ஒரு வேலை பார்க்கணுங்கிற எண்ணத்தில் இருந்து அதற்கான முயற்சி எடுத்து கொண்டிருக்கிறீங்க. நான் இப்போ அப்ளை பண்ணியிருக்கேன், வெளிநாட்டுக்கு அப்ளை பண்ணியிருக்கேன், வேலை கிடைக்குமா சார், இன்டர்வியூவில் சக்ஸஸ் ஆவானா? நிச்சயமாக ஆவேன். அதே சமயத்தில் ஒரு வெளி மாநிலத்துக்கு அப்ளை பண்ணியிருக்கேன், ஒரு ஸ்டேட் விட்டு அடுத்த ஸ்டேட்டுக்கு போக போகிறேன், ஒரு வித்தியாசமான, அதாவது ஒரு என்வாயர்மெண்ட்டை பார்க்க போகிறேன் அப்படின்னா நிச்சயமாக அது சக்ஸஸ் தான் கொடுக்கும். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை பெற்று தரக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த செப்டம்பர் மாதம் அமையப்பெறும் இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு. அடுத்து ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு எடுத்துட்டா, சூரியன் 10ல் உட்கார்ந்துருக்கார். 10ஆம் இடத்தில் ஆட்சி பலம் வலிமையா உட்கார்ந்துருக்கார். ஸ்தான ரீதியாக வலிமையா இருக்கார். 10ல் சூரியன் இருந்தால் அது திக்பலம் அடையும். அப்போ அங்க புதனும் வேற உட்கார்ந்துருக்கார். அப்போ நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான அரசு ரீதியாக அட்மினிஸ்ட்ரேஷன் கிடைக்க பெறும். அப்ப என்ன நடக்கும்? பதவி உயர்வு கிடைக்கும். நிறைய விருச்சிக ராசி என்பர்கள் இப்ப நீங்க எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா அது கிடைக்கக்கூடிய அமைப்புகள் திடீர்னு கொடுத்துரும். ஏன்னா லாபாதிபதியோட சேர்ந்திருக்கார், 10, 11ஆம் அதிபதி. சரி, இந்த மாதத்தினுடைய பிற்பகுதி, அதாவது 17ஆம் தேதிக்கு அப்புறம் சூரியன் 11க்கு வந்துடுறார். 11ஆம் இடத்தில் புதன் பகவானும் அங்க ஆட்சி பலம், உச்சபலம், மூலத்திரிகோணம் பலம் அடையுது. அப்போ 10, 11 இணைகிறது. தொழில் லாபம், விருத்தி. அப்போ வேலையில் இருக்கிறவங்களுக்கு ப்ரொமோஷன், இன்க்ரிமெண்ட்டு, அடிஷ்னல் ரெஸ்பான்சிபிலிட்டி, இப்படி அப்படியே அடுக்கிட்டு போகலாம். ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. தொழிலில் ஏற்கனவே தொழிலில் இருக்கிறவங்களுக்கு என்ன இருக்கும்? தொழிலை ஆரம்பிக்கலாம். இதுவரைக்கும் இல்லாதவங்க தொழிலை ஆரம்பிக்கலாம். ஏற்கனவே ஆரம்பிச்சிருந்தவங்க அடுத்த பிளான் போடுவீங்க. அடுத்த வளர்ச்சியை நோக்கி அடுக்கக்கூடிய தன்மை, அல்லது ஏற்கனவே இருக்கக்கூடிய தொழிலில் சில மாற்றங்களை செய்து அதை புதுப்பிக்கக்கூடிய வழிமுறைகள். ஸோ இப்படி எல்லாமே நல்ல நல்ல விஷயங்களை செய்யக்கூடிய ஒரு நல்ல மாதம் தான் இந்த செப்டம்பர் மாதம் அப்படின்னு நான் ஸ்ட்ராங்காக சொல்லலாம். சார், பொருளாதாரத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்படுத்துமா? என்னுடைய பொருளாதாரம் இந்த செப்டம்பர் மாதம் எப்படி இருக்கும்? 2ஆம் அதிபதியை நீங்கள் பார்க்கணும், குருவை பார்க்கணும். 2ஆம் அதிபதி எப்படி இருக்கார்? 8ஆம் இடத்துல போய் உட்கார்ந்துருக்கார். வலிங்கிற இடத்துல உட்கார்ந்துருக்கு, திடீர் அதிர்ஷ்டங்கிற இடத்துல உட்கார்ந்துருக்கு. அப்போ அந்த குரு 2ஆம் இடத்தை பார்க்குறாரா இல்லையா? தன் வீட்டை தானே பார்த்து வலுப்படுத்தக்கூடிய அமைப்பு. அப்போ திடீர் வாய்ப்புகள் பெற்றுத்தரும், பண வரவு வரும், கொடுத்த பணம் ரிட்டர்ன் வருவதற்கான வாய்ப்புகள், ஷேர் மார்க்கெட்லேருந்து பணம் வருது, லாட்டரியிலிருந்து பணம் வருது. ஸோ எப்படியோ யூகத்தின் அடிப்படையில் இருந்து சில தன வருவாய்களை பெற்றுத்தரக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த விருச்சிகத்துக்கு நிச்சயமாக அமையும். இந்த சண்டையிட்டு கொண்டு இருக்கக்கூடிய குடும்ப உறுப்பினர்கள், ஏன் தான் நம்ம சண்டை போடுறோமே, ஏன் நம்ம குடும்பம் தானே, நம்ம நல்லா இருந்தால் தான் மற்றவங்க நம்முடைய குழந்தைகள் நன்றாக இருக்க முடியும், நம்ம விட்டு கொடுத்து போகலாம் அப்படிங்கிற அந்த மனப்பான்மை என்கிறது நிச்சயம் இந்த செப்டம்பர் மாதம் உண்டு. சண்டையிட்டு கொண்டே இருக்கக்கூடியவர்கள் அதெல்லாமே கொஞ்சம் புரிஞ்சுக்கக்கூடிய தன்மைங்கிறது இந்த மாதம் நிச்சயமாக உண்டுன்னு சொல்கிறேன். அப்போ குடும்பத்தை ஸ்ட்ராங் ஆக்கக்கூடிய சில வேலை தன்மைகள் இந்த மாதம் நிச்சயமாக ஏற்படுத்தும். அதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. ஏன்னா செவ்வாய் 11ஆம் இடத்தில் இருக்கார்.
தனது 4ஆம் பார்வையாக 2ஆம் இடத்தை பார்க்குது. அப்போது நீங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சில விஷயங்கள் அதை மாற்றி அமைக்கக்கூடியது, சில விஷயங்களால் ஏற்படக்கூடிய இடைஞ்சல்களை சரி செய்யக்கூடிய அமைப்புகள், இது எல்லாமே இந்த மாதம் ஏற்படுத்தும் இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு. அடுத்த ஒரு குட் நியூஸ் அப்படின்னா, இடம் சார்ந்த விஷயங்கள், நிலம் சார்ந்த விஷயங்கள், வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நல்லது நடக்கும். ஏன்னா 4ஆம் இடத்தை குரு பார்க்குறார். தனாதிபதி, தனஸ்தானத்தின் அதிபதி 4ஆம் இடத்தை பார்க்குது. இது ஒரு நல்ல அமைப்பு. சுக்கிரன் பாருங்க, இந்த மாதம் 15க்கு அப்புறம் 4ஆம் இடத்தை பார்க்குது. ஸோ 2 சுப கிரகங்கள் 4ஆம் இடத்தை பார்த்து வலுப்படுத்துது. ஏதோ ஒரு வகையில் ஒரு நல்ல பார்வை உங்களுக்கு கிடைக்குது. சரி, வாங்கிடலாமே, ஒரு இடத்த வாங்கிடலாமே, நிலத்தை வாங்கிடலாமே, ஏதாவது ஒரு விவசாயம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாமே, விவசாயத்தில் புதிய யுக்திகளை கடைபிடிக்கலாமே. ஸோ அப்படிங்கிற எண்ணப்பாடுங்கிறது இந்த விருச்சிகத்துக்கு நிச்சயமாக ஏற்படுத்தும். அங்கே ராகு வேற உட்கார்ந்துருக்காரு. அப்போ நம்ம வீடு எப்படி இருக்கும்னு நினைக்கும், பிரம்மாண்டமாக பெருசாக விசாலமாக பெருசாக கட்டணும் அப்படிங்கிற எண்ணம் தான் நிறைய விருச்சிக ராசி என்பவர்களுக்கு இப்போ கோச்சார் ரீதியாக ஏற்படுத்தும். ஸோ அதுக்கான முயற்சி எடுப்பீங்க, அதுக்கான கடனை நோக்கி போவீங்க. அது கடன் கிடைக்குமானா கடன் கிடைக்கும், வங்கியில் கடன் கிடைக்கக்கூடிய அமைப்புகள். ஏன்னா குருனாலே வங்கி தான். ஸோ குரு 4ஆம் இடத்தை பார்க்குறார். அதனால் வங்கியின் மூலமாக கடன் கிடைக்கக்கூடிய அமைப்புகள், சந்தர்ப்பங்கள் நிச்சயமாக உண்டு. அப்போ இடம், நிலம், வீடு, வண்டி, வாகனம், அசையும் அசையா சொத்துக்கள், வீட்டுக்கு தேவையான பொருள்களை வாங்கி மகிழ்வது, ஸோ இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்களை செய்வதற்குண்டான ஒரு காலகட்டமாக இந்த செப்டம்பர் மாதம் அமையப்பெறும். அடுத்து குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும் சார்? 5க்குரியவன் போய் 8ல் போய் மறைஞ்சுக்கிட்டாரே, அப்போ ஏதாவது ஒரு பிரச்சனை ஆகி விடுமா? 5க்குரியவன் 8ல், அப்போ குழந்தை 8ல் போய் மறையுதே, அப்போ தன் பேச்சு கேட்காம போயிடுமா? ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன ஐயப்பாடு இருந்தாலும் நீங்கள் அது பயப்பட வேண்டியதில்லை. குழந்தைகள் ஒரு ஆசைப்பட்டு ஒரு படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் அதுக்கு நீங்கள் செயல்படுத்துங்க. ஏன்னா 8க்குரியவனான புதன் ஆட்சி பலத்தோட வலிமையாக தான் இருக்க போகிறார். வீடு கொடுத்த புதன் வலிமை பெறப்போகுது. அதனால் 5ஆம் இடத்துல பெரிய பாதிப்பு அப்படிங்கிறது இல்லை. குழந்தைகள் நலன் நன்றாகத்தான் இருக்கும். சின்ன சின்ன உடல்நல தொந்தரவுகள், காய்ச்சல் அப்படி இப்படின்னு ஏதாவது வந்தால் கூட அது பெருசாக நீங்கள் அழட்டிக்க வேண்டிய அவசியம் என்பது நிச்சயமாக இல்லை இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு. கடன் விஷயம் மட்டும்தான் ஜாக்கிரதையாக இருக்கணும் விருச்சிகத்துக்கு. ஏன்னா 6ஆம் அதிபதி 6ஆம் இடத்தையே பார்க்கிறார். தன் வீட்டை தானே பார்க்குது. அப்போ என்ன, கடனை கொடுக்கும். அப்போ கடன் தன்னுடைய கெப்பாசிட்டிக்கு மேலே போகாமல் பார்த்துக்குங்க. இது நம்பர் 1. ஹெல்த்தில் சின்ன சின்ன தொந்தரவுகள் வந்தாலும் அது சரியாகக்கூடிய அமைப்பு தான் உண்டு. எதிர்ப்புகள் இருக்கும். எந்த தொழிலாக இருந்தாலும் எதாக இருந்தாலும் ஏதோ ஒரு இடத்துல எதிர்ப்பு இருக்கும். பட் அதை கரெக்டான முறையில் சமாளிக்கக்கூடிய அந்த ஆற்றல், அந்த திறமை இந்த மாதம் விருச்சிகத்துக்கு நிச்சயமாக உண்டு. மனைவி சார்ந்த விஷயங்கள், கூட்டாளிகள் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது, ஸோ அந்த 7க்குரியவனான அந்த சுக்கிரன் இப்போ 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறது நல்லது. அப்போது இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் மனைவியை நன்றாக பார்த்து கொண்டாலே உங்களுக்கு அந்த சமூகத்தில் ஒரு நல்ல அங்கீகாரம் கிடைக்கும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஸோ மனைவியை நன்றாக பார்த்து கொண்டாலே உங்களுடைய வளர்ச்சி கூடுதலாக்கும் அப்படிங்கிறதும் ஒரு அமைப்பு தான். ஸோ மனைவி நன்றாக பார்த்தால் உங்கள் மனசு, உங்கள் எண்ணங்கள், சிந்தனைகள் சிறப்பு பெறும். ஸோ அது மனைவியை நன்றாக பார்த்துக்கணும் இந்த விருச்சிக ராசி என்பர்கள். இந்த ஒரு பாயிண்ட் நல்லா கெட்டியை பிடிச்சிக்கோங்க. ரைட். அடுத்ததாக ஒரு நல்ல செய்தி, 8ஆம் அதிபதி உச்சபலம். வலியை கொடுக்கக்கூடியவன் ஸ்ட்ராங் ஆகிறான். 8 என்பது திடீர் அதிர்ஷ்டம். அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியவன் உச்சபலமாகிறான். அப்போ திடீர் அதிர்ஷ்டங்கள், திடீர் யோகங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம். ஸோ விருச்சிகத்துக்கு நல்லது நடக்கக்கூடிய ஒரு மாதம், ஒரு நல்ல செய்தியை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம்.
ஒரு குட் நியூஸ் கொடுத்து அந்த ஒரு குட் நியூஸின் மூலமாகவே சந்தோஷத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் தான் இந்த செப்டம்பர் மாதம். ஒரு நல்ல தெய்வ வழிபாடு, கெட்டியாக பிடித்து கொள்ளுங்கள் உங்கள் குலதெய்வத்தை இந்த மாதம் ஒரு தடவையேனும் சென்று வந்தீர்கள் என்றால் உங்கள் மனசு, எண்ணம், செயல், சிந்தனைகள் நல்லா இருக்கும். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது.